இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் கேலண்டர் இயர் 2026 ஆண்டுக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் இணையதள வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தில் தான் தற்போது 2026 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள வழிவகை எல்லாமே செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கேலண்டர் இயர் 2026 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கேலண்டர் இயர் 2026 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு லிங்க் இருக்கு. கிளிக் ஹியர் டு வியூ கேலண்டர் இயர் 2026 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அட்மிஷன் பத்திய ப்ராஸ்பெக்டஸ் அதாவது விளக்க குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ் விளக்க கையேடு. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் 2026 கேலண்டர் இயர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன். இந்த ப்ராஸ்பெக்டஸ் 15 பக்கங்களை கொண்டது. இந்த ஃபைலை தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணி இந்த விளக்க குறிப்புகள் மற்றும் விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அட்மிஷன் இன்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். The method of applying for B.Ed Special Education Program is through online from Tamil Nadu Open University website. The amount of ₹500 towards the B.Ed Special Education application processing should be paid through online. The cost of application is $250 in case of SC/ST candidate. B.Ed Special Education Entrance Examination க்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹500 கொடுக்கப்பட்டுள்ளது. SC/ST மாணவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹250 இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். இதற்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா the candidate residing in the state of Tamil Nadu only are eligible to apply for B.Ed Special Education Program. Candidate processing the qualification prescribed by the Rehabilitation Council of India. The candidate are requested to go through the prospectus before applying through online. முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Tentative தற்காலிகமாக தேதிகள் கொடுத்திருக்காங்க. அதாவது ரிலீசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் 12/1/2026. க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் 11/2/2026. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/2/2026. அதற்கு முன்பாக உங்களது இணையதள விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்லோடிங் த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 16/2/2026. விண்ணப்பித்த பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் இந்த இணையதளத்திலே வெளியிடுவாங்க. 16/2/2026 அன்று எலிஜிபிலிட்டி லிஸ்ட் இந்த இணையதளத்தில் வெளியிடப்படும். டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 22/2/2026. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் 27/2/2026. அட்மிஷன் கவுன்சிலிங் 6/3/2026 அன்று நடைபெறும். இந்த மாதிரி தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் டு த அப்ளிகன்ஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கான இன்ட்ரோடக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. TNAU ஆஃபர்ஸ் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இன் 2 பேட்டர்ன்ஸ் as follows. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டிஸ்டன்ஸ் மோட் 2 ஆண்டுகள் 4 செமஸ்டராக நடைபெறும். For candidate with RCI recognized D.Ed in special education, however, the student is permitted to complete the program within a maximum period of 4 years after enrollment. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டிஸ்டன்ஸ் மோட் 2.5 ஆண்டுகள் 5 செமஸ்டராக நடைபெறும். For a candidate who does not possess any RCI recognized D.Ed in special education, however, the student is permitted to complete the program within a maximum period of 5 years after enrollment. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்டேக் கொடுத்திருக்காங்க. அதாவது எவ்வளவு சீட்
அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. Total intake strength for admission to B.Ed Special Education program is 500. Each special education learners support center will be allotted a maximum 50 seat per batch. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ப்ரோக்ராம் ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் ஃபீ ஆஃப் ரூபீஸ் 35,550 should be paid for the entire program of study at the time of admission. Fee once remitted is not refundable. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோக்ராம் ஃபீ பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிராக்டிகல் எக்ஸாம் ஃபீஸ் 5,550. அதன் பிறகு ப்ரோக்ராம் ஃபீ ரூபீஸ் 30,000, டியூஷன் ஃபீஸ் 20,000, SLM அண்ட் போஸ்டல் சார்ஜ் 10,000, டோட்டலாக 35,550 ரூபாய் பயிற்சி கட்டணம். அட்மிஷன் டைமில் இந்த பயிற்சி கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்புறமா எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசிக் எலிஜிபிலிட்டி, டீடைல்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேஜர் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் பிஜி, எக்கனாமிக்ஸ் பிஜி, இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா மினிமம் மார்க்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓசி கேட்டகரி 50% மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும். பிசி, பிசிஎம் கேட்டகரி 45% மதிப்பெண்கள். எம்பிசி, டிஎன்சி 43% மதிப்பெண்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு 40% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்புறமா ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள். ஓபன் காம்படிஷன் ஓசி கேட்டகரி 31%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. இந்த மாதிரி இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மோட் ஆஃப் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2 மணி நேரம் நடைபெறும். 100 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்ஸா இருக்கும். The structure of question papers will be as details below. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 10 மதிப்பெண்கள், 10 கேள்விகள் கேட்கப்படும். லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் 20 கேள்விகள், 20 மதிப்பெண்களுக்கு. ஜெனரல் நாலேஜ் 20 கேள்விகள், 20 மதிப்பெண்களுக்கு. ஆப்டிடியூட் ஃபார் டீச்சிங் 15 கேள்விகள், 15 மதிப்பெண்களுக்கு. அவேர்னஸ் ஆன் ஸ்பெஷல் எஜுகேஷன் 15 கேள்விகள், 15 மதிப்பெண்கள். டீச்சிங் லேர்னிங் 20 கேள்விகள், 20 மதிப்பெண்கள். மொத்தமாக 100 கேள்விகளுக்கு 100 மதிப்பெண்கள். 2 மணி நேரம் உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படும். வெயிட்டேஜ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. இவ்வாறு இந்த ப்ராஸ்பெக்டஸை தெளிவா ஒரு முறை வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இங்க எக்ஸிட்டிங் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கிளிக் பண்ணி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகண்ட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ரீட் பண்ணி புரிந்து கொள்ளுங்க. அப்புறமா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேப்ல கிளிக் பண்ணி இப்படி ஒரு பேஜ் வரும். இதுலதான் உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் 4 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் டீடைல்ஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் இந்த மாதிரி 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீடைல் பீரியட் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அப்புறம் நேம் இன் பிளாக் லெட்டர் இன் இங்கிலீஷ், உங்க நேம் பிளாக் லெட்டர்ல உங்க சான்றிதழ்களில் உள்ளவாறு இங்க எழுதிக்கோங்க. அப்புறமா ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலீஜன், கம்யூனல் கேட்டகரி, மதர் டங், இமெயில் ஐடி, கான்டாக்ட் மொபைல் நம்பர், அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே எங்க எழுத வேண்டும். அதன் பிறகு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களது முழு முகவரியை எங்க எழுதிக்கோங்க தெளிவாக. அதன் பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீடர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பேரண்டல் டீடைல்ஸ், ஃபாதர் நேம் இன் பிளாக் லெட்டர், ஃபாதர் நேம் இன் தமிழ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ். அப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்களது முழு கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், சப்ஜெக்ட், அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், அதாவது சர்டிபிகேட் ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். அதன் பிறகு 12ஆம் வகுப்பு, அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எம்ஃபில், பிஹெச்டி, டிஎட் எஜுகேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்லோட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ல 100 கேபிக்குள்ளாடி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி தான் சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஆதார் கார்டு ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே
கிளியரா பூர்த்தி பண்ண பிறகு இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரீவியூ கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதை நீங்க தெளிவா ப்ரீவியூ பண்ணி சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், SC ST கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250 இணையதளம் வழியாக செலுத்தி உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும். அப்லோடிங் த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 16/2/2026 அன்று இந்த இணையதளத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வெளியிடுவாங்க. எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல பேர் இருக்கக்கூடியவர்களுக்கு 22/2/2026 அன்று நுழைவுத் தேர்வு நடைபெறும். நுழைவுத் தேர்வு பற்றிய வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடுவார்கள். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026 ஆண்டிற்கான B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.